is either switched off or not reachable at the moment. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம். என்ன திமிரடி உனக்கு? இந்த வயசுல லவ் கேக்குதா? போய் அவனை லவ் பண்ணி வச்சிருக்க. யாரை லவ் பண்ணுன்ற அவஸ்தை வேணா? இந்த விஷயம் அம்மா தெரிஞ்சா என்ன தெரியுமா? அம்மா பத்தி யோசனை நீ எல்லாம் இப்படி பண்ணிருப்ப. உனக்கு இப்ப எதுக்கு நீ என்ன அடிக்க வர? ஊர்ல யாரும் பண்ணாதான் இப்ப நான் பண்ணிட்டேனா? ஏன் நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண? என்ன மட்டும் வந்து சொல்ற? அம்மா லவ் பண்றது தப்பு சொல்லமா, நீ சூஸ் பண்ண சாய்ஸ் தப்பா இருக்குன்னு சொல்றேன். என் சாய்ஸை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் பாத்துக்கிறேன். உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாதுடி. சொல்ற விதத்துல சொல்றேன். என்ன நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. பேசாம வீட்டு விட்டு வெளியே வந்துடுறியா? என்னடா இப்படி சொல்ற? ஆமா, இவங்க நம்மளை பிரிச்சுக்குவாங்க. உங்க அண்ணன் உங்க வீட்டில் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா ஸ்டெப் எடுத்தாதான் இல்லை, அவங்க நம்மளை பிரிச்சிடும். எனக்கு பயமா இருக்கே. நம்ம எப்போ மீட் பண்ற இடத்துக்கு வா. உன்னை நம்பி தான் நான் எல்லாரையும் விட்டுட்டு வீட்டு விட்டு வரப்போறேன். என்னை கைவிட்டுற மாட்டேல்ல? கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டேன். நாளைக்கு உனக்கு முன்னாடி நான் அங்கே இருப்பேன். என்னாச்சுமா உனக்கு? நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன், இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? எதனால் வேணுமாம்மா? என்னம்மா எவனோ நம்பி ஏமாந்து வந்து உட்காந்துருக்க. இங்கேருந்து நீ எழுந்திரிச்சிடலாம். எழுந்திரிச்சு எங்கே போவ? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருந்ததுன்னா போமா, இல்லைன்னா வந்து முதல்ல உட்காரு. வா. சொல்லுமா, என்னாச்சு? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இவ்வளவு பயமும் கவலையும் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு நீ எப்படி யோசிப்ப? இந்த பார்க் என்ன ஒரு 5 மணி வரைக்கும் திறந்திருக்குமா? அதுக்கப்புறம் எங்க போகணும், என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. அதுக்கு முதல்ல உன் கண்ணில் இருக்க கவலையும் நெஞ்சில் இருக்க பாரத்தையும் இறக்கி வைமா. அப்பா இல்லை, அம்மாவும் அண்ணாவும் மட்டும்தான் இருக்கும். அம்மா எப்போ பாரு வேலை வேலைன்னு போயிடுவாங்க. அண்ணா அவன் பாட்டு ஒரு பக்கம் இருப்பான். இவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நான் சோறாக்கி வைக்கணும். ஒரு நாள் கூட என்கிட்ட உட்காந்து பேசினதில்லை. சமைச்சு போடலன்னா மட்டும் ஏன் சமைக்கலை அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு வாய் நீ சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆள் இல்லை எனக்கு. அப்பதான் என் வாழ்க்கையில விக்கி வந்தான். இவங்க 2 பேரும் கொடுக்காத பாசத்தை ஒரே ஆளு மொத்தமா கொடுத்தான். ஒரு நாள் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னை போட்டு அந்த அடி அடிச்சான். அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினான். அதான் நானும் விக்கியும் வீட்டை விட்டு வெளியே வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நான் வந்துட்டேன். அவன் வரலையா? அவன் வந்துடுவான். அவன் வந்துட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு வர வரையில ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் ஃபோன் பண்ணேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவனுக்கு என்னாச்சோ, வர வழியில அவனுக்கு என்ன பிரச்சனையோன்னு இவ்வளவு தவிக்கிற? அவ்வளவு நம்பிக்கை அந்த பையன் மேல உனக்கு? ஒருவேளை அந்த பையன் வரலன்னா? அவன் வருவான். வரலன்னா வருவான். சரி, அந்த பையன் வரும்போது வரட்டும். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க. எங்கள் காலத்துல எல்லாம் எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்பா தான் வேலைக்கு போவாங்க. அம்மா வீட்டிலேருந்து எங்களை பார்த்துக்குவாங்க. ஏன் எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்கலாம்ல? போயிருந்தா நிறைய காசு வந்திருக்கும்ல. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அன்பா பாசமா யார் பார்த்துக்குவா? அவங்களுக்கு காசை விட அன்பும் பாசமும் தான் ரொம்ப முக்கியம். சரி, அப்பாவும் வீட்டில் இருந்துட்டே குழந்தையெல்லாம் பார்த்துக்கலாம்ல, அன்பா பாசமா? அப்போ அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் யார் செய்வா? அதுதான் நானும் கேட்குறேன். அப்பா இல்லை, அப்போ உனக்கு தேவையானதை யார் பண்ணுவா? அம்மா தான் பண்ணுவா. அப்போ அம்மா வேலைக்கு தானே போகணும்.
இங்கே உங்களை தோளில் தூக்கி வச்சு தாலாட்டி பாடி சோறு ஊட்டாதனால அம்மாவுக்கு உங்க மேலே பாசம் இல்லைன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அம்மாவோட பாசம் அரவணைப்பை காட்டுது, அப்பாவோட பாசம் பாதுகாப்பு தருது. ஆனால் உன் அம்மா இந்த ரெண்டையும் ஒரு மனுஷியாக உங்களுக்கு காட்டியிருக்கான். ஏதோ ஒரு சில சமயம் அந்த அன்பும் அக்கறையும் உங்ககிட்ட காட்ட முடியாமல் போயிருக்கலாம். அதுக்காக அம்மாவை வெறுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல்லுமா? தப்புதான். நான் சொல்லட்டுமா? நீ தான் இங்கே கிளம்பி வந்திருக்க. அடிச்சு சொல்கிறேன், அவன் இன்னும் கிளம்பவே இல்லை, வீட்டில் தான் இருக்கான். இல்லை, அவன் கிளம்பி இருப்பான். வர வழியில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதான் லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்துடுவான். எந்த நம்பிக்கையிலம்மா சொல்கிறேன் அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு? ஒருவேளை வரும்போது யாராவது பார்த்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வண்டி பஞ்சர் ஆயிருக்கும். அப்படி இல்லைனாலும் எங்கள் அண்ணா கண்ணுக்கு படாமல் வரணும்னு கூட சுற்றி வரலாம். அதனால கூட லேட் ஆகியிருக்கும்ல. இதில் எது வேணாலும் நடந்திருக்கும். இல்லை ஃபோன் கூட உடஞ்சிருக்கலாம். ஆனால் உன் ஃபோன் ஆனில் தானம்மா இருக்குது. இந்த காலத்தில் யார்கிட்ட ஃபோன் இல்லாமல் இருக்குது? யார்கிட்டனாலும் ஃபோனை வாங்கி ஒரு கால் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல. எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன நீ அவனை நம்பிட்டு இருக்கல? சரி, அந்த பையனோட இன்ஸ்டா ஐடி சொல்லு. எது கேட்குறீங்க? கொடுமா. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொன்னேல, இரு அவனுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ, யாரு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லாம் இல்லைம்மா. ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆப்பில் இருக்கான். இவனை நம்பி அம்மாடி அழுகாதம்மா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி தான் நானும் ஒருத்தரை நம்பி ஏமாந்து வந்து இங்கே உட்காந்துருந்தேன். நான் வந்தது ஊரில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. திரும்ப ஊருக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். சரி, நமக்கு பிடிச்சா இங்கே தானே வர சொன்னான். இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான்னு வருஷமே ஓடி போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்தான், அவன் பொண்டாட்டியோட. திரும்ப வீட்டுக்கும் போக முடியாம, மனசுக்கு பிடிச்சவனை மறக்கவும் முடியாம நான் பட்ட வேதனை இருக்கே. கூட துணைக்கு யாரும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை. இப்போ வரைக்கும் நான் அனுபவிக்கிற வேதனை இருக்கேன், இந்த வார்த்தையில சொல்லவே முடியாதுமா. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு 10 செகண்ட் யோசிச்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு நினைச்சு நினைச்சு அழுகாத நாளே இல்லை. பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பிடிச்சவனுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்து அப்படி என்னத்தை சாதிச்சிட்டோம்? நீயே சொல்லு. நமக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் கண்ணீரும் தான். அன்னைக்கு என்னையே தான் என்னால் காப்பாற்றிக்க முடியல, ஆனால் இன்னைக்கு ஒன்று என்னால் காப்பாற்ற முடியும். தயவு செய்து சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போயிருமா. இப்போ வீட்டுக்கு போனா நான் என்ன சொல்லுவேன்? மாட்டிக்குவேன், திட்டுவாங்க கண்டிப்பா. பொய் சொல்லு, தப்பே இல்லை. எவ்வளோ பொய் சொல்லியிருப்ப இவனை பார்க்க வர்றதுக்கு. ஸ்பெஷல் கிளாஸு, ஃப்ரெண்டை பார்க்க போனேன், லேட் ஆயிடுச்சுமா, அது இதுன்னு. இப்போவும் அதே மாதிரி எதுனாலும் சொல்லி எப்படியாவது வீட்டுக்குள்ளே போயிருமா. திரும்பவும் சொல்கிறேம்மா, நமக்கு கஷ்டமே கொடுத்தாலும் நமக்கு ஒன்றுன்னா கூட நிற்கிறது குடும்பம்தான். அதை இழந்துட்டோன்னா திரும்ப சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சுக்கு. தேங்க்ஸ்மா, நான் கிளம்புறேன். ஓ, போய் நல்லா இருக்கு, தைரியமா இருக்கு. போறேன்.
உங்க பேர் என்ன? ஜெயலக்ஷ்மி. எங்க அம்மாச்சி பேரு. அவங்க இப்ப இருந்திருந்தா என்னை இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. அதான் நான் இருக்கேன்ல, இங்கே தான் இருப்பேன். நீ எப்போ வேணாலும் வரலாம். ஏய், எங்கடி போயிட்டு வர? திவ்யா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர வழியில பஸ் வேற பஞ்சர்னால நடந்து வந்தேன். சரி, எதுக்கு நடந்து வந்த? ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? அண்ணனை வர சொல்லிருப்பேன்ல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனால் என்ன பக்கத்தில் யாருமே வரல. யார்கிட்ட ஃபோனை வாங்கி பண்ணியிருந்தா நான் வந்திருக்க போகிறேன். டேய், நீ சும்மா அவளை கேள்வி ஒன்றும் கேட்டுட்டு இருக்காத. புள்ள முகத்தை பார்த்தாலே தெரியுது, முகம் எவ்வளோ வாடி போயிருக்கு பாரு. புள்ள பசியோட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ போய் முதல்ல அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு பார்ப்போம். என்னாச்சுமா? எதுக்கு அழுகுற? எப்படிம்மா? என் முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க முகத்தை பார்த்தா தெரியாதா? அது கூட தெரியாத அம்மாவா நானு? சரி இரு, நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். என்னை மன்னிச்சிடுங்க. இப்பதான் கரெக்ட் எது தப்புதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடு, வா சாப்பிடலாம். நமக்கு கஷ்டமே கொடுத்தாலும் நமக்கு ஒன்றுன்னா கூட நிற்கிறது குடும்பம் தான்.